நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் புது தமிழ் டாப்பிக்கில் நம்ம முக்கியமான மேற்கோள்கள். அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 8வது வீடியோ. இப்போ மேற்கோள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம நியூ புக், ஓல்டு புக்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி எல்லா மேற்கோளுமே எடுத்து நம்ம வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா பொது தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கொஷின்ஸ் மேற்கோள் கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதனால் மேற்கோள் கொஷின்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க. அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 351வது பாருங்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்லும். அடுத்து பாருங்கள், வான் கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். வடசொல் கிளவி வட எழுத்தெறி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும். அடுத்து பாருங்கள், நிகரன்று கொட்டு முரசே இந்த நீனிலும் வாழ்பவர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், அன்னப்பப் பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கி இறையே பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்லியிருப்பார். பக்ரூலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரம் அப்படின்னு சிலப்பதிகாரமும் சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், திங்களோடும் செழும் பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலே மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், தமிழ் கொல கூடல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள், தமிழ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் சொல்லும். அடுத்து பாருங்கள், குடலில் ஆய்ந்த ஒன்தின் தமிழின் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் சொல்லும். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருக்களி மூடையும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை நூல் சொல்லும். அடுத்து பாருங்கள், நரம்பின் மறை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லும். அடுத்து பாருங்கள், பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் சொல்லும். அடுத்து பாருங்கள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லும். அடுத்து பாருங்கள், களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை அளப்பெருங்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் சொல்லும். அடுத்து பாருங்கள், மருதி நிலை இடைய காயமும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள், வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள், தீம்பிழி எந்திரம் பந்தல் மறுத்த அப்படின்னு சொல்லிட்டு 10 சொல்லும். அடுத்து பாருங்கள், அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கதை சொல்லும். அடுத்து பாருங்கள், ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லும். அடுத்து பாருங்கள், ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் தான் சொல்லும். அடுத்து பாருங்கள், ஒருமிட துதுவா ஓர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும். பயவா கலரணையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நாள்க தாகி விடின் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், மருந்தென வேண்டாமாம் வியாக்கைக்கு அறந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். அடுத்து பாருங்கள், உடம்படை தோன்றி ரென்றை அத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரைச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வீர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லுவார். அடுத்து பாருங்கள்,
புல்லாகி பூடாய் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், கொல்லேற்று ஓடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை வந்து சொல்லும். உயிர் வர உயர்நிலம் உடையவன் யாவனவன் மயர் வர மதிநல மருளினன் யாவனவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் வந்து சொல்லுவார். ஸோ அடுத்து பாருங்கள், கோலாய் நாங்கிளை கிளைக்குங்கோடு படத்த திறமருளி கோலாய் நீக்குபவன் கோலினியம் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் வந்து பாடுவார். ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்ரீமதி யாவவார் உலகில் மானிட மதில் ஏதிது போலொரு கோழியினை நேரிரு வெளி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து பாடுவார். அடுத்து பாருங்கள், வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பாக்கின் விளங்குபவராம் பொருளே நின் விளையாட்டல்லால் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் வந்து பாடுவார். அடுத்து பாருங்கள், தெய்வ சிதம்பர தேவா உன்ன சித்தாந்த திரும்பி விட்டார் பொய் வைத்த சொப்பனமாம் மன்னர் வாழும் புயும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்து பிள்ளையார் அவர் பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், பெருத்த டங்கட் பிறைதூதர்களுக்கெல்லாம் பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தலால் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து பாடுவார். காட்டுடன் மேல்வரி குடியெதிர் நிற்கம் ஆற்றல் அதுவே படை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லுவார். ஸோ அடுத்து பாருங்கள், கண்ணப்பன் ஒப்பாதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் நின்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் வந்து பாடுவார். அடுத்து பாருங்கள், தேவா நின்கழல் செவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லுவார். அரியதாம் ஓப்பா உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் திரிதர கொணர்ந்த என்றால் அமுதினும் சீர்த்தவனன்றே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லுவார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமா வரும் அறியிலார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்லுவார். ஸோ யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்லுவார். காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுக்கல் சீர்தகு சிறப்பிற் பெரும்படை வாழ்த்தலேன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும். நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி யாதேரும் பேலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், அணிமயிர் பீலி சூட்டி பெயர் பொறித்தெனினற்றனே கல்லும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், நல்வழி கொடுத்த நானுடை மறவன் செல்லா நல்லிசை பெயரோடு நட்ட அப்படின்னு சொல்லிட்டு மலைப்படுகடாம் வந்து சொல்லும். ஒற்றோர் பெயரும் ஆற்றலும் எபதி நட்ட கல்லும் மூதூர் நத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாமுமணி இந்த நூல் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், உடம்பெடு இருடையன்ன மற்றன்ன மாடடைய தெம்மிடை நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லுவார். ஸோ 400 வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.